உங்களுக்கு ஒன்று தெரியுமா, டெர்மினேட்டர் சீரிஸோட கதை ஜேம்ஸ் கேமரன் ஒன்று யோசிச்சு எழுதலையா, அவருக்கு ஒரு கெட்ட கனவு தான் இன்ஸ்பிரேஷனாக மாறி இருக்கு. எப்படின்னா ஆக்சுவலி ஜேம்ஸ் கேமரன் அவரோட முதல் ஃபிலிமாக எடுத்தது பிரானா 2. இது 82ல் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் 81ஓட முடிவுலேயே இந்த படத்துக்கான விளம்பரத்துக்காக சில பல சிரமணியெல்லாம் நடத்திருக்காங்க. அப்படிதான் ரோமில் இந்த படத்துக்கான சிரமணி நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் ஜேம்ஸ் கேமரனால் அங்கே ஒரு ரூம் எடுத்து கூட தங்க முடியாத அளவுக்கு தான் அவரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அன்னைக்கு இருந்திருக்கு. அதனால அவரோட கார்லேயே அவர் ஸ்டே பண்ணியிருக்காரு. இப்படி ஃபியூ டேயே அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணதுனாலே என்னமோ தெரியல, அவர் காய்ச்சல் வந்துருச்சு. விளைவு அவர் கார்லேயே படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அப்போ அவருக்கு வந்த ஒரு கனவு, இந்த உலகமே நெருப்பால் எரியிற மாதிரியும் அந்த நெருப்பு குண்டத்தில் இருந்து ஒரு இரும்பு எலும்பு கூடு அவரை பார்த்து எந்திரிச்சு நடந்து வர மாதிரியும் பார்த்துருக்காரு. அன்னைக்கு ராத்திரி ரொம்பவே இந்த கனவுல வந்த காட்சினால பயந்துட்டாராம். ஆனால் ஃபியூ டேஸில் அவரோட உடம்பு ரிகவரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த நெருப்பு குண்டத்தில் இருந்து எந்திரிச்சு வந்த அந்த எலும்பு கூட அவரால் மறக்கவே முடியல. நாள் போக்கில் அவர் கனவுல வந்த இந்த ஒரு காட்சியை ஏன் ஒரு பேஸாக வச்சு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சு தான் டெர்மினேட்டர் கதையவே எழுதியிருக்காரு.